guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லக்ஸ் ஃபேஷன் தமிழ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஹிப்பெல்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் எம்ப்ராய்டரி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம க்ளூ ஒர்க் மட்டும்தான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நான் 2 ஃபேப்ரிக் போட்டிருக்கிறேன். இதில் வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா, 2.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அதாவது 2 இன்ச் தான் நம்ம பெல்ட்டோட அகலம், அரை இன்ச் வந்து கொஞ்சம் தைக்கிறதுக்காக விட்டுருக்குறேன். ஓகேங்களா, இது நீளம் பார்த்தீங்க அப்படின்னா தைக்கிறதுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 எடுத்துருக்கிறேன். அதாவது 14 ஆக்சுவல் சைஸ், ஒரு இன்ச் வந்து தைக்கிறதுக்காக இந்த பக்கம் அரை இன்ச், அந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சுன்னு இங்கே பக்கம் ஓகேங்களா கொடுத்துருக்குறேன். இப்போ இதுக்கு ஒரு கோல்டன் ரோப் எடுத்திருக்கேன். இதுக்கு ப்ளவுஸில் பேக்கில் வைப்போம் இல்லைங்களா, ஒரு ரோல் அப்படியே கிடைக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு 14 இன்ச்சு 2 பீஸை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பீஸில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் மட்டும் அடிச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் கொஞ்சம் கேப் விட்டுருங்க, உள்ளே திருப்பி எடுக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்காக கட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே இது பெல்ட் வந்து முடிச்சிடலாம். இப்போது இந்த எண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப்பாக இல்லைன்னா ஒரு பெண்டை எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பாக கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ரோப் எடுத்துக்கலாம். இந்த ரோப்பை பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபுல்லாகவே உள்ளே போட்டுருங்க. ஆக்சுவலி இது வச்சுட்டு அப்புறம் கூட ஃபேப்ரிக் வச்சு தைக்கலாம். ஏன்னா அப்படி வச்சு தைச்சோன்னா தைக்கிறதுக்குள்ளே ரோப் போயிடும். அதனால் நம்ம தைச்சிட்டு அப்புறம் இந்த ரோப்பை இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ரோப்பை கொஞ்சம் வெளியே தெரியுமா வச்சு இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது மேலே வச்சு தைங்க. இந்த ரோப் வந்து கொஞ்சம் வெளியே இருக்கணும். அந்த டிப்பில் அந்த ரோப் வர மாதிரி நம்ம தைக்க போகிறோம். ஓகேங்களா, அது மேலே மட்டும் ஒரு 4-5 ஸ்டிச் நல்லா போட்டுருங்க. ஓகே, அப்புறம் இப்படி ஓகேங்களா, இதே மாதிரி அந்த சைடுக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த ரோப்பை உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப் பண்ணிவிட்டு 1 இன்ச் மட்டும் வெளியே தெரியிற மாதிரி வச்சுட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. இந்த ரோப் இருக்கிற இடத்துல மட்டும் ஒரு 4-5 தையல் நல்லா ஸ்டிஃபாக போட்டுட்டிங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேங்களா, ஓகே, இப்போ 2 சைடும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பீசஸில் கட் பண்ணிடலாம். ஓகே, இந்த கேப் விட்டுரும் இல்லைங்களா, இதுலேருந்து அந்த ரோப்பை வெளியே எடுத்துகிட்டு இந்த ரோப்பை கொஞ்சம் புஷ் பண்ணிங்க அப்படின்னாலே கொஞ்சம் வெளியே வந்துடும். ஓகேங்களா, கொஞ்சம் நல்லா திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அந்த கார்னர்லாம் நல்லா எடுத்து விட்டுடலாம். ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ மேலே ஒரு படிமான தையல் போட போகிறோம். சுற்றியும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியான சைஸில் நீங்கள் அடிச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு ஓவராக வெளியே தெரியக்கூடாது. ஓகேங்களா, இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஹார்ட்லி பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் ஆகும். அப்புறம் இது டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகும். அதுக்குள்ளேயே நம்ம பியூட்டிஃபுல்லாக ஒரு சூப்பரான ஹிப்பெல்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் பண்ணும்போது நம்மளுக்கு எம்ப்ராய்டரி தெரியணுங்கிறது இல்லை. இதில் நீங்கள் வெறும் க்ளூ ஒர்க் தான் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் மெட்டீரியல் மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும். இது ஃபேப்ரிக்கே கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா உள்ளே வந்து நம்ம இப்போ கேன்வாஸ் வைக்கல இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் கனமாக வேணும் அப்படின்னா நீங்கள் உள்ளே கேன்வாஸ் வச்சுக்கலாம். இல்லைன்னா எடுக்கிற ஃபேப்ரிக்கே வந்து நீங்கள் கொஞ்சம் கெட்டியான ஃபேப்ரிக்கை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, பர்ஃபெக்டாக ரெடி ஆச்சு.
ஓகே, இப்போ இதுக்கு பார்டர் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துடலாம், அப்புறம் நம்ம உள்ள டிசைன் பண்ணலாம். பார்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷீட்டில் இந்த மாதிரி ஸ்டோன் செயின் எல்லாம் இருக்கும் பாருங்கள், அதை வந்து நான் 2 லைன் மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது வந்து கீழேயும் மேலேயும் ஒரு பார்டர் மாதிரி கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, இது வேணுங்கிற அளவுக்கு மெஷர் பண்ணி நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு இவ்வளோ தேவைப்படுது. கம் வந்து அந்த ஒட்ட போகிறோம் இல்லைங்களா, அந்த சீக்வன்ஸ்க்கு தாண்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. இருக்கிற இடத்துலையே கொஞ்சம் ஹெவியாக போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இது ப்ளேஸ் பண்ணிடலாம். மேலே கொஞ்சம் லைட்டாக அமுத்தி விட்டிங்கன்னா போதும். ஓகே, இப்போது இந்த மேல் பக்கமும் நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது சைடில் இருக்குது பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு லைன் மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, மேலேயும் கீழேயும் இந்த பக்கம் நம்ம 2 லைன் வச்சுருந்தோம் ஸ்டோனு, இது வந்து இந்த பக்கம் ஒரு லைன் மட்டும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த பெல்ட்டோட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு பெரிய மோட்டிவ் வந்து இந்த இடத்துல ஒட்ட வைக்க போகிறோம். கொஞ்சம் கம் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா போட்டாச்சு. இப்போ இதோட அவுட்டர் லைனில் கம் கொடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்டோன் செயின் மட்டும் வைக்க போகிறோம். ஓகேங்களா, இந்த ஷார்ப்னஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு பார்டர் மாதிரி நம்ம கொடுக்கலாம். இதுக்கும் அதே ஸ்டோன் செயின் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே கேப் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து நம்ம ரைஸ் கிரெயின் பீட் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி பீட் வச்சுக்கலாம். அப்புறம் அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பால் செயின் வச்சுக்கலாம். ஷார்ப்னஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த ஹாஃப் பீட் இட்லி மோட்டிவ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு இந்த கோல்டன் பீட் வந்து நம்ம இப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு இல்லைன்னா 1 இன்ச் அந்த மாதிரி இருந்தால் போதும். கொஞ்சம் அது வச்சோன்னா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தெரியணும், அவ்வளோதான். அதே மாதிரி மேலே இருக்கிற லைன்ல பார்த்தீங்கன்னா கீழே சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே வைக்கணும். ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஒவ்வொரு பீடுக்கும் கீழேயும் கொஞ்சம் டியர் ட்ராப் வர மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக கீழே ஒரு பீடு, அதாவது ஸ்ட்ரெயிட் பீடு வைக்க போகிறோம். அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பட் ஷேப்பில் இருக்கும் இல்லைங்களா, அந்த பீட் வைக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஷேப் ஒரு பட் ஷேப்பில் இருக்கும் இல்லைங்களா, அந்த பீட் எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, இப்போது நம்ம நீடில் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கோல்டன் பீட் வந்து இதில் கோர்க்க போகிறேன். கோல்டன் பீட் ஆப்வியஸாக அலைன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால் நான் த்ரெட்டில் போட்டிருக்கேன்.
ஒரு 5 பீட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நடுவில் ஒரு ஹேங்கிங் மாதிரி நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். 5 போட்டால் கரெக்டாக இல்லை, ஒரு 6 போட்டுக்கலாம். இன்னொரு பீட் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் கரெக்டாக அழகாக ஹேங் ஆகுது பாருங்கள். இப்போது இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் அலைன்மெண்ட்காக தான் நம்ம நூலில் கோர்த்தோம். இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த நீடில் வந்து அதுக்கு கீழே ஸ்ட்ரைட்டாக உள்ளே இறக்கிடுங்க. ஓகே, இப்போ வந்து ரெண்டுமே கொஞ்சம் ஃப்ரம்மாக நிற்கும். நீங்கள் பெட்டர் இந்த த்ரெட்டை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது அதே மாதிரி எல்லா ஹேங்கிங்க்கும் நம்ம பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா மோரோவர் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணி 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ஒரு கிராண்டான லுக்கும் கொடுக்கும். ஃபுல்லாக வந்து க்ளூவாக இருக்குங்கிறங்காட்டி எம்ப்ராய்டரி இதுக்கு தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹிப் பெல்ட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.